இன்னைக்கும் இட்லி தோசை தானான்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஆப்பம் தேங்காய் பால் செஞ்சு கொடுத்து பாருங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு பவுலில் ஒரு கப் ராகி, ஒரு கப் ப்ரௌன் ரைஸ், 1/4 ஸ்பூன் வெந்தயம், தண்ணி ஊற்றி ஒரு 4-5 வாட்டி கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப் உளுந்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சில்லான கிளைமேட்ல மாவு நல்லா புளிச்சு வர்றதுக்கு நைட்டே மாவு அரைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எந்த ஒரு பாத்திரம் வைக்காம நம்மளுடைய ஸ்டவ் பர்னரை நல்லா சூடாக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடான பர்னர் மேல நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை எடுத்து வச்சுட்டா மார்னிங் நல்லா மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்துடும். இப்போ ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, தேவைப்பட்ட உப்பு சேர்த்தா நம்மளுடைய ஆப்பத்துக்கான மாவு ரெடி. இப்போ ஒரு ஆப்பக்கடாயில் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 2 வாட்டி சுற்றி எடுத்து க்ளோஸ் பண்ணி ஒரு 1 சைடாக வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாம் அரைச்சி வடிகட்டினா நம்மளுடைய தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யறதால இதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.